இல்லாம பொங்கலா ஆரம்பிக்கலாமா? அறுவடைக்கு தயாரா நீண்டு செழித்து நிற்கும் கரும்புகளை பக்குவமா வெட்டி குழந்தைய பிரசவிச்ச தாய் மாதிரி கையில பிடிச்சுக்கிட்டு சந்தோஷத்தோட நிற்கும் விவசாயிகள். 4-5 கரும்புகள் ஒன்னா கட்டப்பட்டு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி வயல்ல இருந்து பல ஊர்களுக்கு போறதுக்காக தமிழர்களுடைய மனசை நிறைய வைக்கிறதுக்காக லாரியில ஏற்றப்படுது. கும்பகோணம் டவுன் அப்படின்ற சமூக வலைதள பக்கத்துலதான் கரும்போட கலந்த அந்த நினைவுகளை ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த அறுவடை வீடியோவும் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது இணையத்துல இப்ப வைரலும் ஆகிட்டு இருக்கு. தை பொங்கல் வந்தாச்சு அப்படின்னாலே தமிழர்களுக்கு கொண்டாட்டம் தான். ஜாதி மதம் கடந்து ஊரே ஒண்ணு கூடி பொங்கல் வைப்பாங்க. அதுல கொஞ்சம் கூட நிராகரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் கரும்பு. சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட இந்த கரும்புகளை யாரு அதிகமா சாப்பிடுறா அப்படின்னு போட்டி நடக்கும். யாரு சீக்கிரமா முடிக்கிறா அப்படின்னும் அதுல ஒரு காம்படிஷன் இருக்கும். சில நேரங்கள்ல அந்த கரும்பு நாக்குல குத்தி காயமாக்கி தண்ணி குடிக்க முடியாம போனாலும் வலிய மீறி அந்த நாள் கொடுத்த சந்தோஷத்தை வேற எதுனாலையும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கரும்பு கும்பகோணம் திருச்சேரை அப்படின்ற பகுதியில அறுவடை செய்யப்படுற காட்சிகள் தான் இப்போ இந்த வீடியோல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோவை பார்க்கும்போது கரும்பு குறித்த எந்த மறக்க முடியாத நினைவு உங்களுடைய மனசுக்கு டக்குன்னு வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.